இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவளை நம்பி இன்னொரு இடத்துல மாப்பிளை பார்த்து நிச்சயதார்த்தம் வேற பண்ணி வச்சிருக்கோமே மாப்பிள. இப்ப என்ன பண்றது? இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? எப்படி சரி பண்றது மாப்பிள? மாமா, நான் இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. சாமுண்டி சிலை நினைச்சதான் எனக்கு பயமா இருக்கு மாப்பிள. இதெல்லாம் தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவான்னு தெரியலையே. மாமா, அத்தை கிட்ட நேரம் பார்த்து நானே விஷயத்த சொல்றேன். அவங்களை எப்படியாவது நான் கன்வின்ஸ் பண்றேன் மாமா. மாப்பிள, ஏற்கனவே இவ கழுத்துல தாலியை பார்த்தோன்னு சந்திரா இந்த வீட்டுல பெரிய பிரச்சனையே பண்ணா. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்ப இது உண்மைன்னு தெரிஞ்சா அவ மறுபடியும் ஈஸ்வரிக்கு தூபத்தை போட்டு இந்த குடும்பத்தை உடைச்சிடுவா மாப்பிள. அப்படிலாம் எதுவும் நடக்காது மாமா, நான் நடக்க விட மாட்டேன். நீங்க வீண மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. ஐயோ மாப்பிள, என்னால முடியலையே மாப்பிள. இவ பண்ண காரியத்தை நினைச்சா என்னால தாங்க முடியல மாப்பிள. ஆத்திரம் வருது. மாமா ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. அதான் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. இதுக்கு மேல இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும் தான் பார்க்கணும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். அப்பா, இந்த விஷயம் நம்மளோடவே இருக்கட்டும். அம்மாக்கு இத பத்தி எதுவும் தெரிய வேண்டாம். நேரம் வரும்போது சொல்லிக்கலாம். மா மா யாருப்பா? என்ன விஷயம் சொல்லு. மா, கோயில்ல ஊர் பெரியவங்கலாம் கூடி இருக்காங்கம்மா. உங்களை கூட்டு வர சொன்னாங்க. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தம்மா. சரி வரேன்னு சொல்லு போ. சரிங்கம்மா. என்ன பாட்டி, எதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க? அது ஒண்ணு இல்லையா, ஆடி மாசம் பிறக்க போதில்ல. வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுல தான் கூழ் காய்ச்சி எடுத்துட்டு போய் அம்மனுக்கு படைக்கிறது வழக்கம். அது காலகாலமா நடக்கிறது வழக்கம். அதை பத்தி பேசுறதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க பாட்டி. சகல போய் பார்த்துக்கலாம். ரேவதி, போய் பேசு. விடு துர்கா, அதான் எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு ராஜா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல்ல. ஃபீல் பண்ணாத. நாம இங்க 2 நாள் நிம்மதியா சந்தோஷமா இருந்துட்டு போலான்னு வந்திருக்கோம். அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இரு. துர்கா, உன் கல்யாணம் ஊரறி நடக்கிற வரைக்கும் அத்தைக்கு இந்த விஷயம் எக்காரத்து கொண்டு தெரியக்கூடாது. நீ தான் ரொம்ப கவனமா இருக்கணும். சரி வா. நாளைக்கு ஆடி மாசம் பிறக்க போகுது. பின்னாடியே வெள்ளிக்கிழமையும் வருது. முதல் வெள்ளிக்கு உங்க வீட்டுல இருந்து கூழு செஞ்சு எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு படைக்கிறது வழக்கம். இந்த வருஷமும் உங்க வீட்டுல இருந்து கூழு செஞ்சு எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு படைச்சிடலாம். இதை சொல்லதாம நாங்க உங்களை வர சொன்னோம். சந்தோஷமா செய்யலாங்க. இதுல சாமிக்கு செய்யறதுக்கு நமக்கு என்ன கசக்கவா போகுது? அதுவும் இல்லாம வருஷா வருஷம் நம்ம வீட்டுல இருந்து தானே கூழ் செஞ்சு அம்மனுக்கு படைச்சு வர்றவங்க எல்லாருக்கும் கூழ் ஊத்துவோம். அதே மாதிரி இந்த வருஷமும் செஞ்சிடலாம். இது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. விருமா, நீ எதை சொல்ற? பின்ன என்னங்க, வருஷா வருஷம் இவங்க தான் அம்மனுக்கு கூழ் செஞ்சு படைக்கணுமா? நாங்க படைக்க விடாதா? என்ன விருமா, வழக்கம் போல பிரச்சனை ஆரம்பிக்கிறியா? நீயே பிரச்சனை எல்லாம் பண்ணலங்க. ஒரே குடும்பம் எத்தனை நாளைக்கு தான் முதல் மரியாதைங்கிற பேர்ல எல்லாத்தையும் செய்வாங்க? எங்களுக்கும் செய்யணும்னு ஆசை இருக்கும்ல. விருமா, நீ பழைய பகைய மனசுல வச்சு தகராறு பண்றியோன்னு தோணுது. கோயில்ல நல்ல காரியத்துக்காக கூடியிருக்கோம். பிரச்சனை வேணாம், சொன்னா கேளு. ஏங்க, நியாயமான விஷயத்தை கேட்டா கூட தகராறு செய்ய வந்தா தான் நினைப்பீங்களா? காலம் எவ்வளவோ மாறிட்டு இருக்கு. நாமளும் சில பழக்க வழக்கங்களை சம்பிரதாயங்களை மாத்தணுங்க. இந்த கேள்வியோட பொண்ணு செத்து போயிட்டா. இவ செஞ்ச பாவம் தான் லாரியில அடிபட்டு சீக்கிரமாவே போய் சேர்ந்துட்டா. இப்போ உங்களுக்குன்னு வீட்டுல யார் இருக்கா? கிட்டத்தட்ட அனாதை மாதிரி தானே இருக்கீங்க. யாரும் இல்லாத வீட்டுல இருந்து கூழ காய்ச்சி எடுத்துட்டு வந்து என்ன பண்ண போற? வாய மூடி. என்கிட்ட யார் இல்லைன்னு யார் சொன்னது? என் பேத்திங்க இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் என் வீட்டுல தான் இருக்காங்க. உன் பேத்திங்க எதனால உன் வீட்டுல வந்து தங்கி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதா? உன் மருமக சாமுண்டீஸ்வரி ஊர்ல இல்ல.
அவளுக்கு தெரியாம உன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாளைக்கே சாமுண்டீஸ்வரி வந்தா அவங்க வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. இதுக்கு பேருதான் குடும்பமா? ஒரு மருமக 25 வருஷத்துக்கு மேல இன்னும் உங்க மேல கோவமா இருக்கா. அவளை சமாதானப்படுத்தி ஒரே குடும்பமா வாழத் தெரியாத உங்களுக்கெல்லாம் என்ன முதல் மரியாதை வேண்டி கிடக்கு? காளியம்மா, நீ ரொம்ப பேசுற. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க பேசல, அதனால நான் பேச வேண்டியிருக்கு. இந்த மாதிரி கோவில்ல ஊர்ல முதல் மரியாதை கொடுக்கறாங்கன்னா அவங்க அதுக்கு தகுதியானவங்களா இருக்கணும். ஒரு குடும்பமா ஒன்னா சேர்ந்து வாழ லாயக்கு இல்லாத இந்த கிழவிக்கு என்ன தகுதி இருக்குன்னு மரியாதை செய்ய நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா ஊர்க்காரங்க மரியாதை செய்ய நினைச்சாலும் எந்த கிழவிக்கு புத்தி வேணா? எந்த மரியாதையும் எனக்கு வேண்டான்னு ஒதுக்கி நிக்க வேண்டியதானே? அவனே நல்லா நாக்க புடுங்குற மாதிரி சித்தி காளியம்மா நறுக்குன்னு கேள்வி கேட்கிற பாரு. அங்க பாத்தியா அந்த கிழவி முகம் எப்படி சுண்டி போச்சு? இதுக்கு தான் காளியம்மா வேணுங்கிறது. ஆமா சித்தப்பா, கிழவிக்கு செம்மையா நோஸ்கட் கொடுக்குறாங்க சித்தி. மூஞ்ச பாருங்க, அவமானத்துல அப்படியே முகம் தொங்கி போய் நிக்குது. ஆமாண்டா மகனே, இத பாக்குறதுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. காளியம்மா, ஏன் இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசுற? என்னை கேவலப்படுத்தி பேசணுங்கிறதுக்காக தானே நீங்க வந்திருக்கிற. நீ இந்த மரியாதை வேணான்னு சொல்லிட்டு போ. அதுக்கப்புறம் ஏன் உன்னை அசிங்கப்படுத்த போற? வேண்டாம் வேண்டாம், இந்த மரியாதை எல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். இந்த அளவுக்கு என்ன கேவலமா பேசினதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மரியாதை எல்லாம் வேண்டாம். வேற யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கங்க, நான் இதுல இருந்து விலகிக்கிறேன். அதுக்காக உன் இஷ்டத்துக்கு என் குடும்பத்தை கேவலமா பேசாத. அதை என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு என் குடும்பம் வேணும், அதுதான் எனக்கு முக்கியம். வேண்டாம், நீங்க யாருக்கு கொடுத்து என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, எனக்கு வேண்டாம். எப்படி மகனே? சபாஸ் காளியம்மா, நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கிழவிய செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். வழக்கமா வாய்க்கிலேயே பேசுற இந்த கிழவி உனக்கு பதில் சொல்ல முடியாம கூனி குறுகி நிக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.